அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே மகாலய தினத்தன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை தவறாமல் செய்யுங்கள். அப்படி செய்வதால் பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் சுபிட்சம் கிடைப்பதோடு கட்டுக்கட்டாக பணம் செல்வம் சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழியும் உண்டு. எனவே இந்த மகாலய தினத்தன்று உறுதியாகவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவில் சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைவாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறார் புதன். ஜன்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் பெறுகிறார். சப்தமத்தில் ராகு இருக்கும் போது அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். அனைத்தையும் காட்டிலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் பெறுகிறார் குரு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுடைய சாபம், பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடியவை நீங்கி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. பித்ரு தோஷம் என்பது நிச்சயமாக கிடையாது. பித்ருக்கள் நாம் இப்படி செய்திருக்கலாம், ஆனால் இவன் இப்படி செய்து சிரமப்படுகிறானே என்று வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்படி அவர்கள் வருத்தம் கொள்ளக்கூடிய சூழலை இந்த தருணத்தில் அதை தணிப்பதற்காக முன்னோர்கள் வழிபாட்டை செய்வதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நமது முன்னோர்கள் நிச்சயமாக நம்மளை சபிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை எண்ணி அவர்களுக்காக வழிபாடும் அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக நாம் செய்யக்கூடிய பல தானங்களும் அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது நமது வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். இது இந்து முறைப்படி மட்டும்தான் அனுசரிக்கப்படுகிறதா? இந்த அமாவாசை விரத வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகில் உள்ள அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி அவரவர் முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள். கிறிஸ்தவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களுக்காக அவர்கள் முன்னோர்களை தனியாக மனதில் நினைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்காக சிறப்பாக பல விசேஷ பூஜைகளை அவர்கள் முறைப்படி மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினத்தில் விரதமிருந்து அன்னதானம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள். இதுபோன்றுதான் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவரவர் முறைப்படி அவரவர் முன்னோர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷம், பித்ரு கர்மா நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. அதில் ஒன்றான மிக சிறப்பான நாளாக தான் இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வருடத்தில் 96 நாட்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். அப்படி 96 நாட்கள் முடியவில்லை என்றாலும் ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமாவாசை தினத்தில் மட்டுமாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இதுவும் இயலவில்லை என்றால் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த 3 அமாவாசைகளிலும் மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் திரும்புகிறார்கள். மகாலய தினத்தன்று பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்கிறார்கள். மீண்டும் தை அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்தை அடைகிறார்கள். இப்படி மிக முக்கியமான இந்த 3 அமாவாசைகளாவது மேற்கொள்ள வேண்டும். அப்படியும் முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னோர்கள் பூலோகத்தை அடையக்கூடிய இந்த ஒரு நாளில் மட்டுமாவது தவறாமல் மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடானது இறை வழிபாட்டிற்கு முன்னது என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் வருகிறது. இதை தொடர்ந்து நவராத்திரி விழாவும் வருகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும். சூரிய கிரகணத்தின் போது சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருங்க. நவராத்திரி வழிபாட்டால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். மகாலய அமாவாசை
விரத வழிபாட்டால் நிறைவாகவே உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்கள் விலகும், திருமண தடை நீங்கும், ஜாதகம் சாதகமாக இருந்தும் திருமணம் புத்திரபாகியம் ஏன் கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தோஷம் நிச்சயமாக நீங்கும், திருமணம் புத்திரபாகியம் கைகூடும், பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு, உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் பணம் கட்டுக்கட்டாக சேரும், அறிவாற்றல் அதிகரிக்கும், நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கை, உடல்நல ஆரோக்கியம், நல்ல தொழில் என அனைத்தும் அமைவதோடு எதிர்கால சந்ததியினருக்கும் சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். எனவே மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதே வேளையில் விரத வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் போது நமது முன்னோர்கள் ஒருவேளை அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இவை வீணா போய்விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பித்ரு தேவதை அந்த வழிபாட்டை முழுமையாக ஏற்றுக்கொள்வார். பித்ரு தேவதையின் ஆசீர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வரும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். தாய் தந்தை இல்லாத பெண்கள், சகோதரர் இல்லை, கணவரும் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. சகோதரர், குழந்தை மற்றும் கணவர் இல்லை என்றால் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் மேற்கொள்ளக்கூடாது. சகோதரர், கணவர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஆனால் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம். தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அது நிறைந்த நன்மையை கொடுக்கும். அதே சமயம் இந்த வேளையில் கார்ணிக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர் போன்றவர்களுக்கு இந்த பித்ருக்களின் வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. கார்ணிக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள், நலம் விரும்பிகள் போன்றவர்களுக்கும் ஆன்ம சாந்திக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மனதார முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வதால் அவர்களின் ஆசீரும் அருளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் கட்டாயமாக முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகத்திற்கு உணவளியுங்கள். நிறைந்த நன்மை கிடைக்கும். அரிசி, பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுங்கள். காய்கறிகளையும் தானமாக கொடுக்கலாம். வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிப்பது நற்பலன்களை கொடுக்கும். என்னால் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை தான தர்மங்களை நான் செய்து கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் கிடைக்கும். ஆனால் பித்ருக்களின் வருத்தம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாம் அனைவருக்கும் கர்ணனை தெரியும். கர்ணன் என்பவர் கொடை வள்ளலாக பார்க்கப்படுகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அனைத்தையும் மற்றவர்களுக்கு தானம் செய்கிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நொடியில் தான் சேகரித்த புண்ணியங்கள் அனைத்தையுமே தானம் செய்துவிட்டு இறந்து போகிறாருங்க. அவர் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் எவ்வளவோ தான தர்மங்களை கொடுத்திருந்தாலும் அன்னதானம் கொடுக்கவில்லை, முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை என்பதால் தான் அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது. அதை அறிந்து கொண்ட அவர் 15 நாட்கள் வரம் பெற்று பூலோகத்திற்கு வந்து தன்னால் இயன்றவரை அன்னதானத்தை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது முன்னோரை வழிபட்டு செல்கிறாருங்க. அப்படிப்பட்ட அந்த வழிபாடு செய்த 15 நாட்கள் தான் இந்த மகாலய பட்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த 15ஆம் நாளின் இறுதி நாள் தான் மகாலய அமாவாசை. எனவேதான் பரந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நாளிலாவது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை செய்வதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.